ஹாய்ப்பா அன்பு சொந்தங்களுக்கு அம்மாவின் காலை வணக்கம். எப்படி குழுன்னு இருக்குது பாருங்கள். மழை பெய்யும், பச்சை பசேர்னு. கடைக்கு பின்னாடி தான் இந்த ஒரு வியூ. இதை பார்த்தாலே கொஞ்சம் மனசு நிறைவாக இருக்குது. இன்றைக்கி வந்து உங்களுக்கு மாங்காய் சட்னி செஞ்சு காமிக்கலான்னு இருக்கேன். என்னோடய டேஸ்ட்டில் எங்கள் அம்மா எப்படி செய்வாங்களோ அதே மாதிரி தேங்காய் ஒரு மூடி எடுத்திருக்கேன். மாங்காய் ஒன்று எடுத்தால் தேங்காய் அதே அளவு எடுக்கணும். பச்சை மிளகா 6, கறிவேப்பிலை கொத்து, பூண்டு 3 பல், பச்சை இஞ்சி எல்லாமே இருக்குது பாருங்கள். இவ்வளோதான் இதுக்கு தேவையானது. 2 கொத்து கருவேப்பிலை, 6 பச்சை மிளகா. ஏன்னா பச்சை மிளகா கொஞ்சம் சுருக்குன்னு போட்டால் புளிப்பல்லவா மாங்காய், அந்த டேஸ்ட்டை எடுத்து கொடுக்கும். 3 பல் பூண்டு, கொஞ்சம் இஞ்சி, ஒரு மூடி தேங்காய். என்னோடய மிக்ஸி ஜார் வந்து அப்படி சில்லாக போட்டால் அரைப்படாது, அதனால் நான் துருவிட்டு போட்டுக்கிறேன். உங்கள் மிக்ஸி ஜார் நல்லா அரைக்குன்னு சொன்னால் நீங்கள் தட்டிக்கு கூட போட்டுக்கலாம், கீரி போட்டுக்கலாம். நான் துருவி தான் போட போகிறேன். ஒரு மூடி தேங்காய் கண்டிப்பாக வேணும். பாருங்களேன், இந்த அளவு வேணும். இந்த மாங்காய் அளவுனா இந்த தேங்காய் வந்து இவ்வளோ அளவு வேணும் உங்களுக்கு. பாருங்கள் என்னென்ன வச்சுருக்கேன்னு பார்த்துக்குங்க. பச்சை மாங்காய் சட்னி இதுக்கு பேர். நான் வந்து தேங்காய் வந்து துருவிட்டேன். என்னோடய மிக்ஸி ஜார் வந்து பல்லாக போட்டு அரைக்கிறது இல்லை. பிளேடு வந்து கொஞ்சம் இதாகிடுச்சு, அதனால் துருவிட்டு அரைச்சிக்கலாம் சட்னியை. பாருங்கள், நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிட்டேன். பச்சையாக தான் அரைக்கணும்ப்பா. அரைச்சிட்டு தாளிச்சிக்கணும். கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சோன்னா கடுகு போட்டுக்கலாம், கருவேப்பிலை போடலாம். 2-3 வரமிளகா வந்து 2ஆக கிள்ளி வச்சுருக்கேன். அதை வந்து தாளிக்கிறதுக்கு போடணும். கொஞ்சம் பார்த்தா கொஞ்சம் கலரிஸாக இருக்குது, அதுக்காக கடுகு உளுந்து போட்டிருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்குள்ளே அங்கேயும் இங்கேயும் போகுது என்னோடய கேமரா. என்ன பண்ணுறது, ஒவ்வொன்றும் பக்கத்தில் எடுத்து வைக்கலைன்னா இப்படி தான் ஆகும். என்னோடய சமையல் அறை இதுதான். கடுகு உளுந்து போட்டாச்சு. கருவேப்பிலையும் மிளகாயும் இப்போ போட்டுக்கலாம். கருவேப்பிலை 3 மிளகா போட்டுக்கிறேன் நான். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இது வந்து அவ்வளோவா காரமே இருக்காதுப்பா. நம்ம 6 பச்சை மிளகா வச்சோம்ல, நம்ம தொட்டு பார்த்தோம்னா காரமே இல்லை எனக்கு. அதனால் ஒரு மிளகாய் எச்சா போட்டுக்கிட்டேன். இந்த மாதிரி தான் இருக்கும். போட்டோன்னா அதில் கொஞ்சம் நல்லா வரமிளகாயெல்லாம் வறுபட்டோன்னு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை தூக்கி அதில் ஊற்றணும். அதனால் வரமிளகாயும் கடுகு உளுந்தெல்லாம் நல்லா பொரியட்டும், கருக விட்டுறக்கூடாது. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அந்த அரைச்ச விழுதை வந்து உள்ளே ஊற்றிக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்றிட வேண்டாம். லைட்டாக மிக்ஸி ஜார் மட்டும் ஒரு 25 மில்லி தண்ணி விட்டு மட்டும் போடுங்க. தண்ணியாக இருந்தால் சட்னி நல்லா இருக்காது. நம்ம வந்து சாப்பாடுக்கு போட்டு சாப்பிட போகிறோம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். நான் உப்பு போட்டு அரைச்சிக்கிட்ட சட்னிக்கு பெருங்காயத்தூள் மட்டும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. கொஞ்சம் வாசமாக இருக்கும். எங்கள் அம்மா இப்படி தான் அரைப்பாங்க. எங்கள் தோட்டத்தில் விளைஞ்ச மாங்காயெல்லாம் இப்படி தான் அரைப்போம் நாங்கள். எங்கள் சின்ன பிள்ளையில் சாப்பிட்டு ஞாபகம் அவ்வளோ சூப்பராக இருக்குது. அம்மியில் வச்சு அரைச்சி கொடுப்பாங்க. அது 1-2 திப்பியாக இருக்குது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ நம்ம மிக்ஸி வந்துருச்சு. எல்லா சாதனம் வரவும் நல்லா வலுவலுன்னு அரைச்சிட்டு அவங்க அம்மியில் ஆட்டாங்கல்ல தான் அரைச்சி கொடுப்பாங்க. சோறு ஆக்கிறதுக்குள்ளே சட்னி பறந்துடும், அந்த மாதிரி இருக்கும். கொஞ்சம் பச்சை வாடை போகிற அளவுக்கு நம்ம வணக்கிட்டால் போதும். ரொம்ப வறுக்க வேண்டாம். ஒரு 5 நிமிஷம் சிம்மிலே வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. அப்போ தான் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்குது சட்னி. பச்சை வாடை அடிக்கலைன்னா ஒரு இந்த மாதிரி முக்குளியாக வருது பாருங்கள். குமிழாக வர்ற வரையில் நம்ம ஒரு 5 நிமிஷம் சிம்மிலே வச்சு வறுக்கணும். மழைக்கு இதமாக இருக்குது, மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது. சூடாக சாப்பாடு வச்சு மாங்காய் சட்னி வச்சு இன்றைக்கி என்ன ரசம் வைக்க போகிறேன்னா, உங்களுக்கு ஒரு வித்தியாசமான கொள்ளு ரசம், பச்சை கொள்ளு ரசம் வைக்கலான் இருக்கேன். இதுக்கு ஒரு 5 நிமிஷம் கொதிக்கிட்டு அதுக்குள்ளே நம்ம ரசத்துக்கெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொதித்து நிறுத்திகிட்டே போயிடலான்னு போட்டு, சரி கொதிச்சிருச்சு அவ்வளோதான், நீ நிறுத்திடலாம், அவ்வளோதான். சுண்டிடுச்சு பாருங்கள் சைடில் இருக்கிறதுல. அந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து நம்ம நிறுத்திடலாம். மழை வேறு பெஞ்சிக்கிட்டே இருக்குது எங்கள் ஊரில் பாருங்கள். அதுக்காகத்தான் இந்த டிஷ்ஷை தேர்ந்தெடுத்தேன். கொள்ளு ரசம் வைக்கலான்ட்டு இருக்கேன். புளியில் வந்து அந்த கொட்டையெல்லாம் இல்லாமல் எடுத்துக்கோங்க. 4 பல் பூண்டு, தக்காளி, பச்சை கொள்ளு கொஞ்சம், கருவேப்பிலை, சீரகம், மிளகு கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கிட்டேன். ஏன்னா இந்த சீசன் வந்து மழை சீசனாக கொஞ்சம் மிளகாயை கம்மி பண்ணிவிட்டு மிளகு கொஞ்சம் அதிகம் சேர்த்துக்கலாம். மல்லி, சீரகம், மிளகு, வெள்ளைப்பூடு, புளி, கருவேப்பிலை, பச்சை கொள்ளு. நம்ம வந்து இந்த தக்காளியும் பூண்டையும் தவிர அப்புறம் எல்லாத்தையும் போட்டு அரைச்சிக்கலாம் மிக்சியில். பூண்டும் தக்காளியும் 2வது போட்டு அரைச்சிக்கலாம். மிக்சியில் நம்ம எல்லாத்தையும் போட்டுக்கலாம். பூண்டும் தக்காளி தவிர மற்றதெல்லாம் சீரகம், மிளகு, மல்லி, கருவேப்பிலை, புளி எல்லாத்தையும் போட்டு பச்சைக்கொள்ளு எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் ஒரு சுற்று விட்டுக்கலாம். பச்சைக்கொள்ளு பாருங்கள், 1 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். சீரகம்,
மிளகு மறந்துடாதீங்க. எல்லா பொருளும் கவனமாக பாருங்கள். இது வந்து சளிக்கு வந்து சீதோசன நிலைக்கு சூப்பராக இருக்கும். சளி பிடிக்காது. பச்சைக்குழு ரசம் எங்கள் ஊர்லலாம் இது அதிகமாக மழை காலத்தில் வைப்பாங்க. புளியை வந்து அப்படியே அரைச்சிக்கலாம். நம்ம கரைக்க வேண்டியதில்லை, ஊற வைக்க வேண்டியதில்லை. மிக்சியிலே போட்டு அரைச்சி டப்புன்னு கொதிக்க வச்சுக்கலாம். அந்த மாதிரி பூண்டையும் மட்டும் தக்காளியும் மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. மற்ற எல்லாத்தையும் போட்டு மிக்சி ஜாரில் ஒரு சுற்று விடுங்க. சுற்று விட்டுட்டு காமிக்கிறேன் நான் உங்களுக்கு. பாருங்கள், எல்லாத்தையும் பொருளுக்கு நல்லா பார்த்துக்கோங்க. கவனம் இல்லாமல் விட்டுறாதீங்க. எல்லா பொருளும் பார்த்துக்கோங்க. நான் ஒரு சுற்று விட்டாச்சு. அதுக்கப்புறம் நான் தோல் வந்து இப்போ ரசத்துக்கெல்லாம் அப்படியே தான்ப்பா போடுவேன். தோலெல்லாம் எடுக்க மாட்டேன். தக்காளியும் பூண்டையும் போட்டு மறுபடியும் ஒரு சுற்று விட்டு ஒரு குண்டாவை எடுத்துக்கோங்க. குண்டாவில் ரசத்துக்கு தேவையான உப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள் எல்லாம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம அந்த மிக்சி ஜாரில் இருக்கிற அந்த அரைச்சி வச்ச விழுது எடுத்து உள்ளே போட்டுட்டு நமக்கு ரசம் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம கூட்டி வச்சுக்கலாம். நான் ஒரு 5-6 பேர் சாப்பிட்ற மாதிரி நல்ல ரசமே வச்சுருக்கிறேன். இது இருந்தாலும் ஒன்றும் பண்ணாது. அதை எடுத்துகிட்டு நல்லா கழுவி இவ்வளோ கூட்டி வச்சுருக்கேன். பாருங்களேன், எவ்வளோ தண்ணி ஊற்றி நம்ம மிக்சி ஜாரெலாம் கழுவி புளி சேர்த்துருக்கறனால நம்ம தண்ணி தாராளமாக ஊற்றிக்கலாம். இதுக்கு தாளிப்பு மட்டும் போட்டால் போதும். எண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு போட்டுக்கலாம். இதுக்கு வரமிளகா போட்டு தாளிச்சுக்கோங்க. ஒரு பச்சை மிளகா இருந்தாலும் போட்டுக்கலாம். எனக்கு பச்சை மிளகா தீந்துருச்சு, அதனால் ஒரு வரமிளகா சேர்த்து போட்டுக்கிட்டேன். பச்சை மிளகா 2 கீரியும் போட்டாலும் கொஞ்சம் வாசமாக இருக்கும். கருவேப்பிலை, கடுகு போட்டு தாளிச்சிட்டு வரமிளகா போட்டுட்டு நம்ம அந்த ரசம் கூட்டி வச்சுருக்கோம்ல, இருமல் வருது பாருங்க வரமிளகா போட்டோன்னா. நம்ம வரமிளகா போட்டோன்னா அந்த ரசம் கூட்டி வச்சதை தூக்கி அதில் ஊற்றிக்கலாம்ப்பா. ஊற்றி நம்ம கொதிக்கிறதுக்கு முன்னாடியே இறக்கிடணும். ரொம்ப கொதிக்கக்கூடாது. இந்த ரசம் நுர கட்டி நிற்கையில் நம்ம இதுக்கு ரசத்தை இறக்கணும். கொஞ்சம் தண்ணி அடியில் வந்து அந்த பெருங்காயத்தூளோட இது இருக்குது, அதையும் ஒரு அலசி ஊற்றிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடியில் இருக்கிற இதையும் ஊற்றிக்கலாம். நம்ம இதுக்கு வந்து கல் மணலாம் இருக்காது, அதனால் நீங்கள் ஊற்றிக்கிங்க. ஊற்றிட்டு இதில் எல்லாமே கலந்தாச்சு. மஞ்சத்தூள் கலந்தாச்சு, பெருங்காயத்தூள் கலந்தாச்சு, உப்பு கலந்தாச்சு. கவனமாக பார்த்துக்கோங்க. ரசம் வந்து கொதிக்கிறதுக்கு முன்னாடியே இறக்கிடுங்க. நுர கட்டிடுச்சு பாருங்கள். நுர கட்டினோடனே நம்ம மல்லித்தூளை போட்டுக்கிட்டு அப்போவே நிறுத்திடணும். ரசம் தயாராகிடுச்சு. இன்றைக்கி வந்து என்ன டிஷ்ஷுனால் மாங்காய் சட்னி, பச்சை கொள்ளு ரசம், அவ்வளோதான். சாப்பாடுக்கு அரிசி ஊறுது. என்னோடய மதிய சமையல் இவ்வளோ தான். அம்மாவோட சமையல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கப்பா, ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் அந்த காலத்துலேருந்து பாட்டிமார் செய்கிறது. பச்சை கொள்ளு ரசம், செலவு ரசம் அப்படிம்பாங்க. இது கூட நம்ம தூதுவளையெல்லாம் கூட கலந்துக்கலாம். நல்லது. பாய் ஆல்.